மாண்பும் பெருக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான அந்த காலை வேளைக்காக நின்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலை தோறும் உடைய கிருபை புதிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீ சிநேகிக்கிறவர்களே நான் சிநேகிப்பேன். அதிகாலை நீ தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார் என்ற வார்த்தையின்படி எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் என்று தங்குவான். சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாக இருக்கும். கத்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் கூறாது. ஆண்டவரே, நீர் எங்களை காக்கிறவர், உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. ஆண்டவர், நீரே எங்கள் பரிகாரியான கர்த்தர். எகிப்தில் வரப்பண்ணின ஒரு வாதியம் எங்களுக்கு வரப்பண்ணீர். உடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம், அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். குணமானோம், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் கூட கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இரவு முழுவதும் காத்த நம்முடைய பிரசனம், பகல் முழுவதும் காத்த நம்முடைய பிரசனம், இனி நாட்களும் இனி வருகிற நாட்களும் இன்றைக்கும் இந்த தெய்வீக பிரசனத்தினால் எங்களை மூடும். அடைய எங்கள் போக்கிலும் வரத்திலும் தெய்வீக பிரசனம், எங்கள் பிள்ளைகள் போக்கிலும் வரத்திலும் தெய்வீக பிரசனம் இருக்கட்டும். காத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிடுவோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிடுவோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் வந்திடங்குமே. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் வந்திறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுங்க.
எல்லாம் நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே. இந்த இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காணுதோறும் புதிதாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்ட நோய்களை சுமந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு பரப்பணின ஆக்கினை உண்மையில ஏற்றுக்கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றினீரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆண்டவரே, இப்பொழுதும் கூட பலவீனத்தின் மத்தியிலே, வியாதியின் மத்தியிலே, வருத்தத்தின் மத்தியிலே, சஞ்சலங்களின் மத்தியிலே உம்மை நோக்கி பார்க்கிற முகங்களை பிரகாசிக்க பண்ணுவீராக. அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதிருக்கும்படி செய்வீராக. கடனிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. கர்ப்பங்களை ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகளை பத்திரமாக பார்த்து கொள்வீராக. கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளை கழிப்பால் துள்ளும்படியான கிருபையை தருவீராக. ஆண்டவரே, பிள்ளை பெறாத அன்பு சகோதரிகளுக்கு கர்த்தர் பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பீராக. பிள்ளைகள் பாக்கியத்தை, பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய், இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய் என்ற வார்த்தையை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. அது மாத்திரமல்ல ஆண்டவர், வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலை தார், திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை தார், திருமணத்திலே பிரிந்திருக்கிற கணவன் மனைவியை கர்த்தர் இணைத்து ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு பிரிவதற்கு காரணமாக இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆராய்ந்து அன்பிலே நிலைத்திருக்கும் அந்த குழந்தைகளுக்காக அவள் இணைந்து வாழவும் கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, கேன்சர் இருக்கிறவர்களை கர்த்தர் குணமாக்கும், நுரையீரல் பிரச்சனையில் இருக்கிறவர்களை குணமாக்கும், சிறுநீரக பிரச்சனையில் இருக்கிறவர்களை குணமாக்கும், எலும்புகளில் பிரச்சனையாக இருக்கிறவங்களை குணமாக்கும். வெளிநாட்டிலே இதிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. வெளிநாடுகளிலே ஆண்டவரே, தேவையோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சமீபமாக இருப்பீராக. விசேஷமாக கர்த்தாவே, ஒரு போர் மூலம் உபாயத்திலே நாங்கள் இருக்கிறோம் சுவாமி. அதற்கான ஒத்திகைகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் கூட எங்களுக்கு அமைதி வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். கர்த்தர் எங்கள் பார்டரில் அமைதியும், இந்தியா பாகிஸ்தானில் அமைதியும் கர்த்தர் கொடுப்பீராக. எங்கள் சபை மக்களை ஆசீர்வதியும், சபை போதகர்களை ஆசீர்வதியும், சபையை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீராக. பதவி உயர்வும் பதவி மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே, நல்ல திருமண வாழ்க்கையை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை சாட்சியா நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நேற்றைய தினத்தில் நாம லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தோடு நிறுத்தணும், நேரமின்மைக்காக. ஆனால் அதில் ஒரே ஒரு வசனத்தை சொல்லிட்டு நான் அடுத்த காரியத்துக்கு நான் போகிறேன். 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு, லூக் சாப்டர் 7 verse 9. இவைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படி பொருட்டு விசுவாசத்தை என்று. அதனாலதான் சொல்றேன், நான் தோமா கூடவே இருந்து நம்பல, பேதுரு கூடவே இருந்து நம்பல, அவன் கல்லறைக்குள் போய் உள்ளே பார்த்தும் நம்பல. அதனால அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறான் என்று கண்டான். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, நீ உன் கண்களால் பார்ப்பாய். இல்ல, அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. நீ உன் கண்களால் அந்த ஆசீர்வாதத்தை நீ காண்பாய். சரி, எத்தனை பேருக்கு இந்த செஞ்சுரியன் உடைய வேலைக்காரனுக்கு ஆண்டவர் செய்ததை செய்யணும்னு விரும்புறவங்க மாத்திரம் சின்னதா கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, எனக்கு பிரியமானவர்களுக்கு நீர் இந்த காலை வேளையில உதவி செய்யுங்க. மரண அவஸ்தையோடு இருக்கிற எங்கள் பிரியமான கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பிற பிள்ளைகளோ, அது யாரா இருக்கட்டும், எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான பிரியமானவர்களுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லி அற்புதம் செய்யுங்க. எங்களுக்கு அந்த 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 நம்பிக்கையை கொடுத்து, நாங்கள் இஸ்ரவேலுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை பார்க்க முடியல
அப்படி நீங்க மெச்சிக்கொள்கிற அளவுக்கு, சர்டிபிகேட் கொடுக்கிற அளவுக்கு நாங்கள் உண்மை நம்ப கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இன்னைக்கு நாம உயிர்த்தெழுந்த பிறகு சீடருடைய நிலைமையெல்லாம் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். பேதுருவை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். தாமஸை பார்த்தோம். பேதுரு எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பேதுரு தான் பிரதான சீடனாக 12 பேர்களில் சொல்றாங்க வயதானவன்ட்டு மூத்தவனாக இருக்க வேண்டும் என்று சொல்றாங்க. அது உங்களோட ஆய்வுக்கு நான் உட்படுத்துகிறேன். ஆனா பேதுரு வயது முதிர்ந்தவன், நல்ல பணக்காரன். ஏன்னால் அவன் போட்டு வைத்திருந்தான் என்பதனால நிச்சயம் பணக்காரன். நல்ல வீடு இருந்தது, அதுவும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியோடு இருந்தாங்க. ரொம்ப நல்ல குணம் எதுனா, பேதுரு தன் மாமியாரை வீட்டில் வைத்து, பொதுவாக மனைவியின் தாயாரை நம்ம வீட்டில் வைத்து பராமரிப்பது என்பது ரொம்ப சிலருக்கு ஆகாத காரியமாக காணப்படுகிற இந்த காலங்களில், அந்த காலத்தில் இயேசுவின் காலத்திலேயே பேதுரு தன் மாமியை வீட்டில் வைத்து அவன் பராமரித்து வந்தான். அந்த ஜுரமான நிகழ்ச்சி உங்களுக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் எப்படி கரத்தை பிடிச்சு அந்த அம்மாவை தூக்கி எடுத்தார் என்பது அறிந்திருக்கிறேன். இப்பொழுது நம்ம பேதுரு பற்றி சில காரியங்களை நாம சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். இப்போ அதற்கு நீங்க என்ன பண்ணணும்னா, 1 பேதுருவை நீங்க திருப்பி கொண்டாதான் நமக்கு அநேக உண்மைகளை நாம் தெரிஞ்சு கொள்ள முடியும். நீங்க பேதுரு எழுதின நிருபத்தை நாம திருப்பி கொள்ள வேணும். அப்படி திருப்பி கொள்ளும் பொழுது நமக்கு பல உண்மைகளை நாம் இப்ப பார்க்க போகிறோம். 1 பேதுரு அதுல 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்க பேதுரு ஈஸியா முடிக்கலாம் இல்ல, நீங்க வாசித்து முடிங்க. உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும், 1 Peter 5:1, கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமா இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், பேதுரை பற்றி தெரியணும்னா இங்க ஒரு வசனத்தை அவர் எழுதுகிறார். அவர் மூப்பராம். உங்களில் மூப்பர் எப்பவுமே கொஞ்சம் வயதானவங்களா இருப்பாங்க. உடன் மூப்பர், கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சி. இயேசு பாடுபடும் பொழுது அவர் கூடவே இருந்தார் என்பதற்கு அவர் தான் சாட்சியாக இருக்கிறார். எப்போதிலிருந்து இருந்தார்? அவர் ஆரம்பத்திலிருந்து 3 வருஷம் அவரோடு கூட பயணப்பட்டார். அவர் அந்த மேல் வீட்டிலே அவங்க பஸ்கா ஆசரிக்கும் பொழுதும் அவர் இருந்தார். அப்பொழுது கூட சொல்றாரு, ரொம்ப அன்பா இருந்த சீஷனை கஞ்சாடை காட்டுறாரு. கேளு கேளு, யார் காட்டி கொடுக்க போறா கேளு. ஏன்னா இவரே கொஞ்சம் நல்லா பேசுவாரு. அதன் பிறகு அவரை கெத்செமனே தோட்டத்துக்கு போகும்போது இயேசு அவரையும் கூடவே கொண்டு போனார். அங்க பாடுபடுகிறத, அந்த ரத்தம் சிந்துகிறத, வேர்வை துளிகளால் அந்த பூமி நனைகிறதெல்லாம் பார்த்தார். பிறகு அவர் வேதபாரர்கள் பரிசேயர்கள் மத்தியில கொண்டு போய் நிறுத்தினதையும் பார்த்தார். சிலுவை பாடுகளை பார்த்தார் என்று நாம் சொல்ல முடியாது. ஆனா நான் உங்களுக்கு விளக்குகிறேன். ஒருவேளை அதுல நம்ம தவறா ஒரு நாம் புரிந்திருக்க வேண்டும். நான் சில காரியங்கள் விளக்கும் பொழுது உங்களுக்கு அது நீங்க புரிந்து கொண்டிருக்கிறோம். அதாவது நீங்க எழுதி வைத்துக் கொள்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர் மூப்பர், பாடுகளுக்கு சாட்சியாய் இருந்தவர். இயேசுவின் பாடுகளுக்கு ஐ விட்னஸாக இருந்தவர். 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 4ஆம் அதிகாரம் 1 பேதுரு 4:7 எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம் ஆயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவராக இருங்கள் என்றார். இந்த வார்த்தையை அவர் எழுதுவதற்கு தகுதியானவரா அப்படின்னு பார்த்தா
நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் என்று சொன்னால், கெத்செமனே தோட்டத்தில் என் ஆண்டவர் விழித்திருந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார். ஆனா இவங்க மூவரும் அல்லது 11 நல்லா தூங்கினாங்க. ஆனா இங்க பேதுரு எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களாக ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவராக இருங்கள் என்று சொல்லுகிறார். ஆங்கிலத்துல என்ன போட்டிருக்கு நீங்க வாசித்து பாருங்க. ஜெபம் பண்ணணுமா? தெளிந்த புத்தி உள்ளவராக இருந்து எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஆனா பேதுரு ஜெபம் பண்ணாரா? கேள்வி. சரி, முதல்ல ஒரு சொன்னேன், பாடுபட்டதை நான் சாட்சியா பார்த்தேன்னு சொன்னேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கினதற்கு அவர் 7 வார்த்தைகளை சொன்னார். சிலுவை சுமந்து போனார். அங்க கைகள் அடிக்கப்பட்ட ஆணி, அவர் கால்கள் அடிக்கப்பட்ட ஆணி, முட்கிரீடம் சுட்டப்பட்டது, அவருடைய ஆடை பிக்கப்பட்டது. இதெல்லாம் அவர் பார்த்தாரா என்ற கேள்வியும் வைக்கிறேன். ஆனா அவர் சொல்கிறார், நான் சாட்சியாக இருக்கிறேன் என்றார். நான் எல்லாத்துக்கும் விடை சொல்லுகிறேன். உங்களுடைய ஆர்வத்தை தூண்டும்படியா சில கேள்விகள் நான் வைக்க விரும்புகிறேன். ஏன்னா நம்ம பேதுரு பற்றி முழுவதுமாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். 1 பேதுரு 2 அதிகாரம் 13 வசனம். 2nd chapter and verse 13. அதுல நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படிந்திருங்கள் என்றார். என்ன சொல்றாரு? நீங்க கீழ்ப்படிங்க. கர்த்தர் நிமித்தம் மனுஷருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னா, இவர் முடிவு பரியந்தம் கீழ்ப்படிந்திருந்தாரா என்ற கேள்வியை நம்ம முன்னாடி உங்களுக்காக வைக்கிறேன். அவர் கீழ்ப்படிந்தாரா? அவர் ஜெபித்தாரா? அவர் பாடுபடும் பொழுது சாட்சியா இருந்தாரா? ஏன்னா ஆண்டவர் சொல்றார் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஒரு கீழ்ப்படிதலே இல்லை, நல்லா தூங்குறாங்க. ஸோ பேதுருவின் வாழ்க்கை ஒரு முரண்பட்ட வாழ்க்கையாக தான் கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுதும் அவர் மரிக்கிற வரைக்கும் இருந்தது என்பதை நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. ஒவ்வொன்றும் புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, இந்த 3 பாயிண்ட்லயே நமக்கு ஒரு லெசன் நான் சொல்றேன். ஏன்னா நம்ம மறந்துடுவோம், சில விஷயங்கள் மறந்துடுவோம். இன்னைக்கு நாம பேதுருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாரும் பேதுருவின் குணங்களை உடையவர்களாக இருக்கிறோம். we are all human like Peter. நாம பாடுபடுறோம், ஆனா நம்ம சாட்சியா இருக்கிறோமா? இயேசுவிடத்துல இயேசு பாடுபட்டதுக்கு அவர் சாட்சியா இருந்தார், ரைட்? ஆனா ஆண்டவர் நம்முடைய பாடுகளில் இருந்து நம்ம எத்தனையோ முறை விடுதலை ஆக்கி உயிரோடு வைத்திருக்கிறார். நான் சொல்ல போனா என் வாழ்க்கையில எத்தனையோ முறை நான் மன்னித்திருக்க வேண்டும். மரணத்திற்கும் ஜீவனுக்கும் 1 அடி தூரம் தான் இருந்தது. எப்படி தாவீது அம்பு எய்த பொழுது கொஞ்சம் விலகினா, 1 அடி விலகினா. ஆனா நம்ம சாட்சியா இருக்கிறோமா? சாட்சியா இருக்கிறோமா என்ற கேள்விதான். 2வது, நாம ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமா? எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக, விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக, காலைதோறும் ஜெபிக்கிறவர்களாக, இரவிலே ஜெபிக்கிறவர்களாக, ஏன் 24/7 ஜெபிக்கிறவர்களாக. நீங்க அது ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு கொடுக்கிற பாருங்க. உங்களால் முடிஞ்ச 24 மணி நேரம் ஜெபித்து எனக்கு எழுதி அனுப்புங்க பார்ப்போம். முடியும். தூங்குங்க, சாப்பிடுங்க, எழுந்துருங்க, கடமைகளை செய்யுங்க. அந்த இடைப்பட்ட நேரத்துல எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க என்பதை நீங்க உங்களுக்குள்ளே ஒரு அசஸ்மெண்ட்டை செய்து பாருங்க. ஜெபிக்கிறவன் தான் ஜெயம் பெறுவான். ஜெபிக்கிறவனால தான் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும்.
முழங்காலில் ஜெபிக்கிறவன் தான் கர்த்தருடைய வல்லமையும் அனுக்கிரகத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க ஜெபித்து பாருங்க. 3வது பார்க்கிறோம், கீழ்ப்படிந்திருந்தார். நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? மனுஷனுடைய கட்டளைக்கு ஆண்டவர் நிமித்தம், கர்த்தர் நிமித்தம் நீங்க கீழ்ப்படிங்கன்னு சொன்னால், நம்ம மனுஷருக்கும் கீழ்ப்படிவதில்லை, கர்த்தருக்கும் கீழ்ப்படிவதில்லை, பெற்றோருக்கும் கீழ்ப்படிவதில்லை, மற்றவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் கீழ்ப்படிவதில்லை. அதனால இந்த 3 குலங்கள் நமக்குள் இருக்கிறதா என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். 4ஆம் அதிகாரம் 4th chapter verse 14 பார்க்கலாம். 4th chapter verse 14, 4:14. நீங்க கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். இதை நீங்க பொறுமையா வாசித்தா இதுல ஒரு விஷயம் இருக்கு. கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டா நம்ம பாக்கியவான்களாக இருப்போம். பேதுரு அப்படியா நடந்தார். சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து, நான் சிலுவைக்கு போவேன், நான் மரிப்பேன், நான் அடக்கம் பண்ணப்படுவேன், நான் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னால் உடனே அவர் என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்துவ கோபமா பேச ஆரம்பிச்சார். அதெல்லாம் நாங்கள் உங்களை விட முடியாது, நாங்கள் அதுக்கெல்லாம் அனுமதிக்க மாட்டோம் என்று நிந்திக்க அவர் தொடங்கினார். அது மாத்திரமல்ல, அவரை பிடித்து கொண்டு போன பிறகு அங்கு கேட்கிறாங்க, இவர் ஆண்டவரோடு கூட இருந்தவன் என்று சொல்கிறார். அப்பொழுது கூட அவன் சொல்கிறான், நான் அவரை அறியேன். பாருங்க, இந்த பேதுரு எழுதும் பொழுது எவ்வளவு முரண்களை தாண்டி அவர் எவ்வளவு மாற்றம் அடைந்து இவையெல்லாம் எழுதுகிறார் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதுல இருந்து நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அவர் பாடுகளுக்கு சாட்சியா இல்லை, ஆனா அவர் சொல்றார், நீங்க சாட்சிகளா இருங்க என்று நம்மளை வற்புறுத்துகிறார். அவர் சரியா ஜெபிக்கல. அதன் பிறகு ஜெபிக்க ஃபர்ஸ்ட் பாயிண்டே சொல்றேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் பாடுகளுக்கு தன்னை உட்படுத்தி கொண்டார். பாடுகள் இல்லாம ஆசீர்வாதம் இல்லை, பாடுகள் இல்லாம பரிசு இல்லை, பாடுபடாம எந்த ஒரு இலக்கையை நம்ம அடைய முடியாது. அதே போல 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையாய் அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மையா இருங்கன்னு சொல்றார், பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றார். இந்த ரெண்டுத்துக்கு இவர் சொந்தக்காரரா? நல்ல கவனிங்க, என்ன சொல்ல வர்றாரு? பொறுமையா இருங்க, தாழ்மையா இருங்க. எச்சமினை தோட்டத்துல அவரை பிடிக்கும்படி வராங்க, யாருகிட்டமே கத்தி இல்லை, ஆனா இவருக்கு கத்தி இருந்தது. ஏன் அவர் கத்தி வச்சிருந்தார் தெரியுமா? ஏசு சாமி எடுத்துக்க சொன்னார். ஏசு சாமி சொல்றார், பட்டயத்தை எடுத்துக்கோப்பா, அவசியப்படும், தேவைப்படும், வச்சுக்கோ. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? சில நேரங்களில் நம்ம இயேசு சுவாமியை நம்ம வேறு விதமா கற்பனை பண்ணி கொண்டிருக்கிறோம். இல்லை, அவர் தன் தற்காப்புக்காக பட்டயத்தை வைத்துக்கொள்ளு என்று சொன்னார். தற்காப்பு மிகவும் அவசியம்தான். ஆனா இவன் அவசரப்பட்டு பொறுமை இல்லாமல் மல்கோஸ் காதை வெட்டின பொழுது ஆண்டவர் சொன்னார், அவனை பார்த்து நல்லா திட்டிட்டு சொல்றார்,
பட்டயத்தை எடுப்பவன் பட்டயத்தாலே சாவான் அப்படின்னா, பட்டயத்தை வைத்து அதை கொலை செய்கிறவன் பட்டயத்திலே செய்வான். எடுத்துக்கிறோம் இல்லை, நமக்கு தான் வீட்டில் கிச்சனில் நைஃப் வச்சுக்கிறோம், அதனால நைஃப்லேயே சாவான் அப்படி இல்லை. அந்த பட்டயத்தை யூஸ் பண்ணுறவன் அந்த யூஸ் பண்ணுறதுலே சாகுவான் அப்படின்னு சொன்னார். ஸோ பொறுமை இல்லாதவன். தாழ்மையாக இருக்கிறானான்னு பார்த்தா தாழ்மையும் இல்லை. எங்கள் சீஷியர்கள் மத்தியில் ஒரு சின்ன குழப்பம். என்ன குழப்பம்னா, யார் பெரியவன் என்பது குழப்பம். இப்போ 2 பேர் யோவானும் அந்திரேயா வந்து அவங்க அம்மா ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இயேசுவினிடத்துல. வந்து அவங்க ஒருவேளை சிஸ்டராக இருக்கலாம், கசின் சிஸ்டராக இருக்கலாம், மரியாளுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறான். பையனை ஒருத்தனை வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இப்படி அரசில் வைத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சும்மா வந்திருப்பாங்க பேதுரு, சும்மா வந்திருப்பாரு யூதாசு, சும்மா வந்திருப்பாரு தாமஸ். எல்லாரும் அவங்களுக்குள்ளே அடிதடி நடக்குது. எதுக்கு? பதவிக்கு அடிதடி. எல்லாம் யோசிச்சாங்க, ஒரு பெரிய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகிறது, பெரிய கிங்டம் வரப்போகிறது, ராஜா ஸ்தானத்திலே இயேசு உட்கார போகிறார். அப்படி உட்கார்ந்தார்னா ஃபினான்ஸ் மினிஸ்டரும் ஹோம் மினிஸ்டரும் எங்களுக்கு வேணும், அல்லது உள்துறை அமைச்சர் மினிஸ்டர் அது பொறுப்பாது எனக்கு வேணும் அப்படின்னு யோசிச்சாங்க. ஸோ அவர் இடத்துல அதுவும் இல்லை, பெருமையும் இருந்தது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 Peter 3:13. அவருடைய வாக்குத்தத்தின்படியே நீதி வாசமாக இருக்கும் புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாயிருக்கும் என்று நான் காத்திருக்கிறோம் என்றார். இதை நீங்கள் இன்னும் இன்டெப்த்தாக பாருங்கள். என்ன சொல்கிறாரு? புதிய வானம் புதிய பூமி வரும் அப்படின்றார். ஆனால் இயேசு மறுரூப நிகழ்ச்சியில் அவர் இருக்கும் பொழுது எலியாவை மோசேயை பார்க்கிறார். பார்த்தவொடனே அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நம்ம இங்கே செட்டில் ஆகலாம், நம்ம கீழே போக வேணாம், நமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் நான் போடுகிறேன். அவருக்கு அந்த காலத்தில், இயேசுவின் காலத்தில் மறுரூபமாகிறதுலேயும் நம்பிக்கை இல்லை. 1. 2வது, புதிய வானங்கள் வரும், பரலோகம் இருக்கும், புதிய பூமி ஸ்தாபிக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கை கூட இல்லை. இப்படிப்பட்டவர் தான் இந்த பேதுருவை நிருபத்தை அவர் எழுதினார். நான் இப்போ எல்லாமே அவருடைய வார்த்தை சொன்னதுல எல்லா நெகட்டிவான ஆஸ்பெக்ட்ஸை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். நெகட்டிவான ஆஸ்பெக்ட்ஸை நான் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். அவர் எழுதினதற்கும் அவர் நடந்து கொண்டதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது, முரண்கள் இருக்கிறது. இன்னைக்கு நான் இதோட நிறுத்துறேன். ஏன்னா இதுதான் நிறுத்த வேண்டிய ஒரு சமயம். இன்னைக்கு எவ்ரி ஹியூமன் ஆர் லைக் பீட்டர். ஏன்னா நாம நடந்துக்கிறதுக்கும் நாம விசுவாசிக்கிறதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. 1, நம்முடைய கடந்த கால நம்பிக்கைக்கும் நிகழ்கால வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஆண்டவருக்காக சாட்சியா இருக்கிறோமா? இல்லை. ஆண்டவருக்காக 1 மணி நேரமாவது ஜெபிக்கிறோமா? இல்லை. அதனாலதான் இந்த 1/2 மணி நேரம் ஜெபத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். நம்ம ஆண்டவரிடத்துல பரலோகத்துக்கு போகும் பொழுது நிச்சயமாக மாத்தட்டி சொல்ல முடியும், ஆண்டவரே நான் 1/2 மணி நேரம் ஜெபித்திருக்கிறேன், நீங்க சொன்னதுல நான் ஆஃப் செய்திருக்கிறேன். நீங்க காலையில ஒரு முறை என்னோட கூட ஜெபிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, மற்ற நேரங்களில நிச்சயம் 1/2 மணி நேரம் கவர் பண்ணுவீங்க. நம்ம பரலோகத்துக்கு போகும் பொழுது அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்பதை நாம நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதனாலதான் இந்த லைவ் ரிலே 5:30 மணிக்கு வருகிறது. எப்படியாவது 1/2 மணி நேரம் குறைந்தது. ஏன்னா நம்மளால 1 மணி நேரம், எனக்கு 1 மணி நேரம் பண்ணி பழக்கம்.
ஆனா நீங்க தான். அதனாலதான் நான் சீக்கிரம் முடிப்பேன். சில நேரங்கள் எனக்கு டைம் போறதே தெரியாது. என்னால 1 மணி நேரம் கூட பேச முடியும். கர்த்தர் அந்த பலத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா உங்களுடைய நேரம் கருதி 1 மணி நேரம் கூட என்னால் ஜெபிக்க முடியும். ஆனாலும் உங்களுடைய நேரம் கருதி அதை நாங்கள் 1/2 மணி நேரமாக நான் சுருக்கியிருக்கிறேன். அதனால சொல்றேன். நான் தைரியமா சொல்ல முடியும். நீங்க தைரியமா சொல்லுங்க. நான் 1/2 மணி நேரமாவது பேதுரு தூங்கி விழுந்தான். நாங்களோ எழுந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். விழித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். பேதுரு கீழ்ப்படியல, நாங்க கீழ்ப்படுகிறோம். ஏதோ ஒரு வகையில கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம். பயப்படுகிறோம். பாவம் செய்ய நாங்கள் பயப்படுகிறோம். இன்னைக்கு நாளைக்கு கூட எனக்குள்ள ஒரு பெரிய பயம் ஒன்று உண்டு. ஐயோ, பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற பயம் உண்டு. அது மாத்திரம் இல்ல, மரணம் விடுங்க. நம்ம பாவம் செய்வதனால ஏற்படுகிற அசௌரியங்கள், ஆசீர்வாதம் கெட்டு போகுது. ஆசீர்வாதம் வரமாட்டேங்குது. பரலோகத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் அல்லது நமக்கும் ஒரு பெரிய பிளவு, தடை வந்து விடுகிறது. அதெல்லாம் மனசுல ஓடிட்டே இருக்கும். சிலர் பாவம் செய்யும் பொழுது நம்ம ஒன்றும் செய்ய மாட்டார் ஆண்டவர். நான் அநேக முறை சொல்வேன், ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசாதீங்க. அப்படி பேசும் பொழுது என்னன்னா, ஆண்டவர் உங்களை எதுவும் செய்ய மாட்டார், உங்கள் சந்ததி மேல கையை வைப்பார். அதான் நான் சொல்வேன். என்னுடைய ஊழியத்தில் நான் பார்த்து கொண்டே வருகிறேன். நல்லா இருப்பாங்க. ஆண்டவருக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய மகனுக்கு அவனுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசுறவங்க பார்த்தா செழிப்பா இருப்பாங்க. காரு, பங்களா, அவன் நடக்கிற நடை என்ன, மிடுக்கான வார்த்தை என்ன, எல்லாம் நல்லா இருக்கும். ஆண்டவர் எல்லாம் நல்லா தான் வச்சிருப்பார். ஆனா அவனுடைய சந்ததியில கைய வைப்பாரு பாருங்க, அதுதான் அவனால தாங்கிக் கொள்ள முடியாத வேதனையை, சாகிற வரைக்கும் நரகத்தை அனுபவிக்கிற வேதனையை அவனால் பார்க்க முடியும். கீழ்ப்படிந்திருங்க. 3வது, ஆண்டவரை நிந்திக்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கவே கூடாது. எப்படி உங்களுக்கு புரியல? நான் புரியுற மாதிரி சொல்றேன். நம்முடைய வாழ்க்கையினால ஆண்டவருடைய பெயர் நிந்திக்கப்படக்கூடாது. இப்ப புரியுதா உங்களுக்கு? அவனா, கிளெமெண்டா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஐயோ இந்த அம்மாவா, ஐயா இந்த ஐயாவா, அவர் கிறிஸ்துவ பேரை வச்சுட்டு செய்யற அட்டகாசம், அந்த மாதிரி ஒரு நிந்தனைய என் ஆண்டவருக்கு எப்போதும் கொண்டு வரக்கூடாது. அதுல நம்ம எல்லாரும் ஜாக்கிரதையா இருப்போம். நான் முக்கியமா அந்த வார்த்தை பயங்கரமான ஒரு வார்த்தையாக நான் பார்க்கிறேன். 4வது, பெருமையும் இருக்கவே கூடாது. தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். 5வது, நம்ம எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு இடம், பரலோகம், ஆசீர்வாதம், இதெல்லாம் நம்ம கடைபிடிச்சிட்டோம்னா நம்ம புதிய வானம், புதிய பூமியில நாம இருப்போம். நான் சொல்றேன், நீங்க செத்த பிறகுதான் அங்க போவீங்கன்னு சொல்ல வரல. இந்த புதிய பூமியில இப்போ ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்து, புதிய கணவன் மனைவியுடைய ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணி, குழந்தைகளை கொடுத்து, வேலைகளை கொடுத்து, கடன் அடைத்து, காரை கொடுத்து, நீங்க விரும்புவதற்கும் வேண்டுவதற்கும் மேலான ஐஸ்வர்யங்களை கொடுத்து, நல்ல வீட்டை கொடுத்து, நல்ல திருமண வாழ்க்கையை கொடுத்து, கர்த்தர் இந்த புதிய வானம், புதிய பூமியினுடைய கான்செப்டை நம்ம தலைமையில அவர் வைப்பார். இப்ப நீங்க பேதுரு புரிஞ்சிட்டீங்களா? நம்ம இன்னும் நாளைக்கு பேதுருவை பற்றி தொடர போகிறோம். ஜெபம் பண்ணலாமா? நீ கேவா எனப்படுவாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி எங்களை நடத்தும், எங்களை உயர்த்தும், எங்களை பலப்படுத்தும், எங்களுக்கு சகாயம் பண்ணும். எங்கள் பலவீனங்கள் எல்லாம் மாற்றும், எங்கள் நோய்கள் எல்லாம் மாற்றும். எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கொள்ளும். கர்ப்பம் திறந்து, ஓ ஜீசஸ், ஒரு பிள்ளையை வைத்து, ஓ தேங்க்யூ, ஒரு திருமண வாழ்க்கையை கொடுத்து, ஓ தேங்க்யூ லார்ட். இந்த பிரிந்த குடும்பங்கள் சாத்தான எப்படியோ பிரித்து பிரித்து கையாண்டு கொண்டிருக்கிறான். சொந்த மாமனார், மாமியார் அல்லது அம்மா, அப்பா
அல்லது தம்பி அண்ணனை வைத்து ஒரு குடும்பத்தை பிரித்து கொண்டிருக்கிற அந்த பொல்லாத ஆவியை நாங்கள் சபிக்கிறோம். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? தம்பி, நீ முள்ளில் உதைச்சா முள்ளுக்கு பிரச்சனை இல்லை, உன் காலுக்கு தான் பிரச்சனை. உன் கால் போயிடும், உன் கால் போயிடும், உன் கால் போயிடும் தம்பி. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன், கல்லுக்கு பிரச்சனை இல்லை, மோதுனுடைய தலை உடையும். நான் எச்சரிக்கிறேன். குடும்பத்தை பிரிக்க நினைக்கிறேன், கணவன் மனைவியை பிரிக்க நினைக்கிற அந்த பொல்லாத ஆவியை நான் எச்சரிக்கிறேன். அதை எதிர்த்து நிற்கிறேன். அது ஓடி போகட்டும் சுவாமி. சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், ஓ தேங்க்யூ லார்ட், நாங்கள் நம்புகிற இயேசு இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். பேதுரு வேலை பாடுபடுகிற பொழுது அவன் இல்லை என்றாலும் தோமாவிடத்தில் நீ சொன்னது கண்டு விசுவாசிக்கிற விட காணாது நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த 3.5 hours நீங்க சிலுவையில் பட்ட பாடுகளையும் அதற்கு முன்பு ட்ரையல்ல பட்ட பாடுகளையும் நாங்கள் முழுசுமா நம்புறோம். ரத்தம் சிந்துதலை நம்புறோம், முன்முடி சூட்டப்பட்டதை நம்புறோம். ஆண்டவரே, நாங்கள் தாழ்மையோடு கீழ்ப்படிதலோடு தேடுகிறோம்பா. எங்கள் சரீர நோய்கள் எல்லாவற்றையும், இருதயம், நுரையீரல், சிறுநீரகம், கணையம், லிவர், முழங்கால் வலி, அநேகருக்கு கேன்சர், இந்த வேளையில நல்ல கையை உயர்த்தி அதட்டி ஜெபம் பண்ணுங்க. கேன்சர் சுத்தமா மறைந்து ஓடி போயிடணும். டயபெட்டிக்கும் பிபியும் இல்லாமே போகும். ஆண்டவரே, நீர் கொடுத்த சுகத்திற்காக ஸ்தோத்திரம். நீட் தேர்வில் நல்ல ரிசல்ட் பிள்ளைகளுக்கு கொடுங்க. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை சப்போர்ட் பண்ண உங்க சகோதரிக்காக, சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய இலக்கெல்லாம் 1 மணி நேரமாவது விழித்திருந்து வேதத்தை திறந்து ஜெபம் பண்ண வேண்டாம், ஜெபம் பண்ண வைக்க வேண்டாம். ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து சொல்லுங்க. ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து. அதனால ஆயத்தப்படுத்துகிற அந்த 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 ஊழியத்தை செய்கிற நீங்க, தாவீது ஆலயத்தை கட்ட வேண்டாம்னு ஆண்டவர் சொன்னார். அம்மா, உன் கையில் கரை இருக்குதுன்னு சொன்னார். ஆனா அவன் பனிமுட்டுகளை எல்லாம் வாங்கி வைத்தான். எளிதா சாலமோன் கட்டி முடித்தான். பிரியமான, நீங்க கையில் இருந்து கொடுக்கிற அந்த பிரயாசங்கள் 5 அப்பம் 2 மீன் 1000 பேருக்கு ஆசீர்வாதமா இருந்தது போலவே மீதம் இருக்கிற 12 கூட உங்களுக்கு தான் எடுத்து ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் இனி பொத்தல் பையில போட போவதல்ல, உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென்.